நான் அனுதினமும் அனுதினமும் சாகிறேன். பவுல் சொல்றாருங்க, நான் அனுதினமும் சாகிறேன். சாகிறேன்னா எதுக்குங்க? நம்முடைய சரீர மரணத்தை சொல்லவில்லை. நான் அனுதினமும் சாகிறேன். நான் ஒரு ஆவியின் மனிதன். ஆனால் ஆவியின் மனிதனுக்கு முன்பாக இயற்கையின் மனிதனாய் இருந்தோம். நம்முடைய 5 சென்ஸும் அங்கே ஆவிக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் உலகத்தோடு சம்பந்தப்பட்டதாய் இருந்தது. ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே நான் ஒரு ஆவியின் மனிதன். இப்போது என்னுடைய 5 சென்ஸும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தொடர்புடையதாய் இருக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறார், நான் அனுதினம் என்ன செய்கிறேன் சொல்லுங்க? சாகிறேன். நான் இயற்கையின் மனிதனாய் இருக்க மட்டும் என் ஆவியின் மனிதனுக்குள்ளிருந்து நான் தேவனுடைய அந்த ஆசீர்வாத வாழ்வை நான் முழுமையாய் அனுபவிக்க முடியாது. மறுபடியும் சொல்கின்றேன், நான் உலக மனுஷனை போல ஒரு இயற்கையின் மனிதனாய் இருக்கும் மட்டும் என் ஆவியில் இருக்கிற அவர் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் முழுமையாய் அனுபவிக்க முடியாது. விளக்கமாக சொல்கின்றேன், மாம்சம் ஆவிக்கு விரோதம், ஆவி மாம்சத்துக்கு விரோதம். அப்போ இயற்கை மனிதன் என்று சொல்லும்போது அது மாம்சம், ஆவியின் மனிதன் என்று சொல்லும்போது அது ஆவி. அப்போ ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இருக்கிறது. இந்த மாம்சம் என்ன பண்ணுறது? நீங்கள் விரும்புகிற நன்மையை கூட செய்ய முடியாதபடி, நன்மை செய்யணும்னு விரும்புகிறீங்க, பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க, அவரை மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் அதற்கு விரோதமாக உங்களுக்குள் இருக்கிற மாம்சம் விரோதமாக செயல்படுகிறது. ஆனால் பவுல் சொன்ன வார்த்தையை கவனிங்க, நான் அனுதினமும் சொல்லுவேன் சாகிறேன். நீங்கள் சில கன்ஃபெஷன்லாம் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக சொன்னால் போதும். அந்த காலையில் சொல்லுகிற வார்த்தை அல்லது கன்ஃபெஷன் அந்த நாள் முழுதும் உங்களுக்கு பலன் தரும். நீங்கள் சொல்லி பாருங்களேன், இன்னைக்கு நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ஆவியின் மனிதன், இன்றைக்கு நான் இயற்கையின் மனிதன் அல்ல. இன்றைக்கு நான் மாம்சத்தில் செயல்படுகிறவன் அல்ல, நான் ஆவியிலே செயல்படுகிறவன். இன்று என் சுயத்தில் செயல்படுகிறவன் அல்ல, அறிவில் செயல்படுகிறவன் அல்ல, இந்த வார்த்தையில் செயல்படுகிறவன் என்றுதான் அர்த்தம். சொல்லுங்க, நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவர் எழுதி வச்சுட்டாரு, நீங்கள் சொல்கிறதுக்கு எழுதி வச்சுட்டாரு. நான் அனுதினமும் சிலமெல்லாம் சொல்லாமா, நாங்கள் டெய்லி சாகிறோம். டெய்லி இயற்கை மனிதனுக்கு, என் மாம்ச மனிதனுக்கு நான் சாகிறபடியால் என் ஆவியிலே நான் பிழைக்கிறேன். என் ஆவியிலே நான் பிழைக்கிறபடியால் எனக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் என் ஆவிக்குள் இருந்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறது. எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். உள்ளே இருந்து தான் வெளியே. நான் ஒரு ஆவியின் மனுஷன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா சரீரத்தில் வாசமாய் இருக்கிறது.